ஹலோ எவ்ரிவன். வெல்கம் டூ ஹேப்பி கோட்ஸ். இந்த வீடியோல பூட்ஸ்ட்ராப்ல இருக்க ஃப்ளெக்ஸ் யூட்டிலிட்டி பத்தி பார்க்க போறோம். இத யூஸ் பண்ணி நம்ம ரெஸ்பான்சிவ் அண்ட் ஃப்ளெக்சிபிள் லேஅவுட் வந்துட்டு ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நம்ம யூஸ் பண்ற எலிமெண்ட்டோட அலைன்மென்ட், ஸ்பேசிங் அண்ட் பொசிஷன் எல்லாமே வந்துட்டு ஃப்ளெக்ஸ் கிளாஸஸ் யூஸ் பண்ணி வித்தின் கண்டெய்னர்க்குள்ள ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஹரிசாண்டல், வெர்டிகல் அலைன்மென்ட் கூட இதுல இருக்கிற மினிமல் கிளாஸஸ் யூஸ் பண்ணி குயிக்கா செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் எப்படி செட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பூட்ஸ்ட்ராப் சிடிஎன் லிங்க் வந்து ஹெட்ல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு ஒரு மெயின் டிவ் டாக் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அந்த டிவ் டாக்குள்ள வந்துட்டு ஒரு ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ நான் வந்து ஒரு மெயின் டிவ் டாக் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த டிவ் டாக்கை நான் ஜஸ்ட் கிளாஸ் அட்ரிபியூட் ஒன்று செட் பண்றேன். கிளாஸ் அட்ரிபியூட் செட் பண்ணிட்டு இதுக்கு நான் வந்து கண்டெய்னர்னு சொல்லிட்டு கிளாஸ் நேம் பண்ணிட்டு அப்புறம் மார்ஜின் டாப்ல இருந்து ஒரு 5 பிக்சல் இறக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் மட்டும் செட் பண்ணிக்கிறேன். ஒரு செகண்டரி பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த டிவ் டாக்குள்ள வந்துட்டு நான் ஒரு ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் கிரியேட் பண்ண போறேன். ஓகே, ஸோ நான் ஒரு டிவ் டாக் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இதுக்கு நான் வந்து ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் ஒன்று செட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதான் வந்து மெயின் ஃப்ளெக்ஸ் கண்டெய்னரை நான் செட் பண்ணிக்க போறேன். இந்த ஃப்ளெக்ஸ் கண்டெய்னருக்குள்ள நான் வந்துட்டு ஒரு 3-4 டிவ் டாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு டிவ் டாக் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு நான் ஜஸ்ட் 1ன்னு சொல்லி நேம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிவ் டாக்ஸ் அப்படியே நான் டூப்ளிகேட்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 3 டூப்ளிகேட்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு நான் வந்து ஜஸ்ட் நான் மார்ஜின் பேடிங் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு நான் வந்துட்டு ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் ஒன்று செட் பண்ணிட்டு ஒரு பேடிங் வந்து ஒரு 2 கொடுத்துக்கலாம். அப்புறம் மார்ஜின் வந்து ஒரு 2 கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு நான் வார்னிங்னு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்புறம் இதுக்கு நான் வந்துட்டு ஒரு மார்ஜின் ஒரு பேடிங் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நான் வந்துட்டு ஒரு பேடிங் வந்துட்டு ஒரு 2 செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். எனக்கு எல்லாமே வந்துட்டு லைன் பை லைனாக இந்த மாதிரி அலைன் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்துட்டு டிஃப்ளெக்ஸுங்கிற கிளாஸ் நேம் மட்டும் இதில் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த எல்லா டிவ்மே வந்துட்டு இந்த டிவ் கிளாஸ்க்குள்ளே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த டிவ் கிளாஸ்க்கு நான் ஜஸ்ட்டு ஃப்ளெக்ஸ் யூட்டிலிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு ஃப்ளெக்ஸுங்கிற கிளாஸ் நேம் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ லைன் பை லைனாக இருக்கிறது எல்லாமே வந்துட்டு எனக்கு பாருங்கள் சைட் பை சைட் வந்துட்டு அலைன் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு டிஃப்ளெக்ஸ். இதில் வந்துட்டு நான் ஃப்ளெக்ஸ் ரோன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த டிஃப்ளெக்ஸுங்கிற கிளாஸ் நேம் வந்துட்டு அப்படியே இருக்கட்டும். இதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஃப்ளெக்ஸ் ரோன்னு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ எனக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஸோ இந்த நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வேணுங்கிறதுக்காக ஜஸ்ட் 1 2 3ன்னு சொல்லி நான் நேம் பண்ணிக்கிறேன். ஓகே, 1 2 3 4ன்னு சொல்லிட்டு நமக்கு அலைன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நம்மளோட டிஃபால்ட் பிஹேவியர் வந்துட்டு இந்த ஃப்ளெக்ஸ் ரோவில் தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த ஃப்ளெக்ஸ் ரோ ரிவர்ஸ் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ளெக்ஸ் ரோ ரிவர்ஸ்ன்னு சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைட்லேருந்து அலைன் ஆயிருக்கிறது எல்லாமே வந்துட்டு இப்போ ரைட் டு லெஃப்ட்டுக்கு எனக்கு அலைன் ஆயிடுச்சு. ஸோ 1 2 3 4ன்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் சைடில் எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இதான் ஃப்ளெக்ஸ் ரோ ரிவர்ஸ். ஓகே, ஸோ இதுலேயே வந்துட்டு நான் ஃப்ளெக்ஸ் காலம் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இதில் காலம்னு சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், எல்லாமே வந்துட்டு எனக்கு காலம் வைஸ் அலைன் ஆயிடுச்சு. ஸோ நான் ஃப்ளெக்ஸ் ரோ காலம் ஃப்ளெக்ஸ் காலம் ரிவர்ஸ் கொடுத்ததுனால எனக்கு ரிவர்ஸ்லேருந்து 1 2 3 4ன்னு சொல்லிட்டு காலம் வைஸ் வந்து அலைன் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் அந்த ரிவர்ஸை ரிமூவ் பண்ணேன்னா எனக்கு லைன் பை லைன் வந்துட்டு அலைன் ஆயிரும். 1 2 3 4ன்னு சொல்லிட்டு பாருங்கள், 1 2 3 4ன்னு சொல்லிட்டு எனக்கு லைன் பை லைன் வந்துட்டு அலைன் ஆயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் நான் ஜஸ்டிஃபை கண்டென்ட்ஸ் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஹைட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மெயின் கண்டெய்னருக்கு. ஓகே, அப்போ தான் உங்களுக்கு ஹைட் அலைன் ஆகிறது டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நான் அதுக்கு வந்து ஸ்டைல் அட்ரிபியூட் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டைல் அட்ரிபியூட் ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு ஹைட் கொடுக்குறேன். ஹைட் வந்துட்டு ஒரு 200 பிக்சல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ எனக்கு இப்போ இந்த இடத்துல அலைன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்டார்ட் யூஸ் பண்ணுறேன். எல்லாமே வந்துட்டு இந்த மெயின் ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்டார்ட்டுங்கிற கிளாஸ் நேம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல அலைன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் ஸ்டார்ட்டுக்கு பதிலாக எண்டுன்னு அலைன் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த சைடில் அலைன் ஆயிடுச்சு. ஸோ ஹரிசாண்டல் வைஸ் வந்துட்டு அலைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கிளாஸ் நேம் தான் வந்துட்டு ஜஸ்டிஃபை கண்டென்ட். ஓகே, ஸோ இப்போ இதுலேயே வந்துட்டு நான் ஜஸ்டிஃபை கண்டென்ட் பிட்வீன்னு கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு எனக்கு ஸ்பேஸ் விட்டு எனக்கு அலைன் ஆயிருக்கு. ஸோ இதுவே நான் வந்துட்டு இதில் அரவுண்டுன்னு கொடுத்தேன்னா எல்லாத்துக்கும் வந்துட்டு ஈக்குவல் ஸ்பேஸ் வந்துட்டு அலைன் ஆயிரும். ஓகே, எல்லா எலமெண்ட்ஸை சுற்றியுமே வந்துட்டு எனக்கு ஈக்குவல் ஸ்பேஸ் வந்துட்டு அலைன் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு ஜஸ்டிஃபை கண்டென்ட். ஸோ ஹரிசாண்டல் வைஸ் நமக்கு அலைன் பண்ணுறதுக்கு இந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட் யூஸ் பண்ணி அலைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அலைன் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறேன். அலைன் ஐட்டம் ஸ்டார்ட்னு கொடுத்து சேவ் பண்ணுறேன். இப்போ ஸ்டார்டிங்கில் அலைன் ஆயிருக்கு. இப்போ அலைன் ஐட்டம் எண்டுன்னு கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். எல்லா ஐட்டம்ஸும் வந்துட்டு எனக்கு எண்டில் அலைன் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ அலைன் ஐட்டம் நான் சென்டர்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், எல்லா ஐட்டம்ஸும் எனக்கு சென்டரில் அலைன் ஆயிடுச்சு. ஸோ வெர்டிக்கல் வைஸ் அலைன் பண்ணுறதுக்கு அலைன் ஐட்டம் ஸ்டார்ட் எண்ட் சென்டர் பேஸ் லைன் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக அலைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே வந்துட்டு நான் அலைன் ஐட்டம் ஸ்ட்ரெச்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ எல்லா ஐட்டம்ஸும் வந்துட்டு நமக்கு ஸ்ட்ரெச் ஆகி டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு அலைன் ஐட்டம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் அலைன் செல்ஃப்.
அதாவது ஒரு ஐட்டம்ஸ்க்கும் நமக்கு அலைன் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் வந்துட்டு அலைன் செல்ஃப். இப்ப ஸ்பெசிஃபிக்கா வந்துட்டு இதுல 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த 4 எலிமெண்ட்ஸ்ல ஒரு எலிமெண்ட் மட்டும் எனக்கு டாப்ல அலைன் பண்ணு. ஒரு எலிமெண்ட் மட்டும் எனக்கு பாட்டம்ல அலைன் பண்ணு. அந்த மாரி ப்ராப்பர்ட்டீஸ்க்காக யூஸ் பண்ற எலிமெண்ட் தான் வந்துட்டு அலைன் செல்ஃப். ஓகே. இப்போ ஒரு ஐட்டம்ஸ்க்கும் நம்ம அலைன் பண்ணணும். ஸோ அப்ப நம்ம மெயின் எலிமெண்ட்ல குடுக்காம, ஸோ இந்த மெயின் ஃப்ளெக்ஸ் கன்டெய்னர்ல குடுக்காம, ஸோ நமக்கு எந்த எலிமெண்ட் வந்துட்டு ஸ்டார்ட்டிங்ல அலைன் ஆயிருக்கணும், எந்த எலிமெண்ட் வந்து எண்ட்ல அலைன் ஆயிருக்கணும்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிற ஒவ்வொரு div tagsக்கும் நம்ம குடுக்கணும். ஓகே. ஸோ இப்ப நான் வந்துட்டு இது வந்துட்டு ஸ்டார்ட்டிங்லயே இருக்கணும்னு சொல்றேன். ஸோ அலைன் செல்ஃப் ஸ்டார்ட்ன்னு குடுத்துர்றேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு வந்துட்டு நான் அலைன் செல்ஃப் எண்டுன்னு குடுத்துர்றேன். ஓகே. அலைன் செல்ஃப் எண்டுன்னு குடுத்துர்றேன். நெக்ஸ்ட் தேர்ட் அலைன்மென்ட்க்கு நெக்ஸ்ட் அலைன் செல்ஃப் சென்டர்ன்னு குடுக்குறேன். ஓகே. நெக்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு அலைன் செல்ஃப் ஸ்ட்ரக்சர்ன்னு குடுக்குறேன். ஓகே. ஸோ இங்க ஸ்டார்ட், எண்ட், சென்டர்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் வந்துட்டு நான் டிஃபரெண்ட் கிளாஸ் நேம் வந்து செட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சேவ் பண்றேன். ஸோ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு ஸ்டார்ட் செட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் எண்ட், நெக்ஸ்ட் சென்டர், ஃபோர்த் எலிமெண்ட்டுக்கு அலைன் செல்ஃப் ஸ்ட்ரெச். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் எலிமெண்ட்டுக்கு வந்துட்டு அலைன் பண்றதுக்காக யூஸ் பண்ற கிளாஸ் நேம் தான் அலைன் செல்ஃப். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்துட்டு இதில் மேக்ஸிமைஸ் அண்ட் மினிமைஸ் பண்றேன். எனக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஸோ இதில் நான் இன்னொரு 4 div tags வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த div tag அப்படியே காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே. இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நான் மினிமைஸ் பண்ணால் எனக்கு ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு கட் ஆகுது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கட் ஆகாமல் எனக்கு அப்படியே அலைன் ஆயிக்கணும், ரேப் ஆயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுற கிளாஸ் நேம் வந்துட்டு ஃப்ளெக்ஸ் ரேப். ஸோ இங்கே மெயின் கண்டெய்னரில் நம்ம ஃப்ளெக்ஸ் ஹைஃபன் ரேப்புங்கிற கிளாஸ் நேம் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஓகே. இப்போ நான் வந்துட்டு இதை மினிமைஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு எனக்கு அலைன் ஆயிடுச்சு. 1 2 3 4 1 2 3 4ன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஒவ்வொரு ஸ்க்ரீன் சைஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த எலிமெண்ட்ஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதான் வந்துட்டு ஃப்ளெக்ஸ் ரேப். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ளெக்ஸ் ரேப் ரிவர்ஸ் கொடுத்தோம்னா நமக்கு அலைன் பண்ணுற எலிமெண்ட் வந்துட்டு 1 2 3 4ன்னு இல்லாமல் ரிவர்ஸ் ஆர்டரில் நமக்கு அலைன் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் இப்போ அலைன் ஆயிருக்கு. இப்போ நான் அது ஃப்ளெக்ஸ் டாப் கொடுத்தாலும் எனக்கு அது ரிவர்ஸ் ஆர்டரில் எனக்கு அலைன் ஆகும். டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? ஓகேவா? இதான் வந்துட்டு ஃப்ளெக்ஸ் ரேப் ரிவர்ஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த அலைன் செல்ஃப் ஐட்டம்ஸ் வந்துட்டு எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த அலைன்மெண்ட் வந்து நம்ம ஈஸியாக அலைன் பண்ணலாம். இப்போ 1 2 3 4ன்னு இருக்குல்ல. ஸோ இப்போ எனக்கு தேர்ட் எலிமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட்ல வேணும், செகண்ட் எலிமெண்ட் வந்து ஃபோர்த்ல வேணும். அந்த மாதிரி அந்த நம்ம செட் பண்ணியிருக்க எலிமெண்ட்டோட ஆர்டர்ஸை ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கு ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம்ல. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் சேஞ்ச் பண்ணும். அதனால நான் மெயின் டிவை சேஞ்ச் பண்ணக்கூடாது, உள்ளே இருக்கிற கிளாஸ் எலிமெண்ட்டில் சேஞ்ச் பண்ணும். ஸோ அதுக்கு நான் வந்துட்டு ஆர்டர் ஹைஃபன், இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்துட்டு எனக்கு தேர்டா வேணும். ஸோ இதில் நான் ஆர்டர் 3ன்னு கொடுக்குறேன். இந்த எலிமெண்ட் வந்துட்டு எனக்கு ஃபோர்த்தா வேணும். ஸோ ஆர்டர் 4ன்னு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு ஆர்டர் 3ல இருக்கிறது வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட்ல வேணும். ஓகே. இங்கே பாருங்க 3 4 1 2. ஸோ நம்ம எந்த ஆர்டரில் அலைன் பண்ணமோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து தேர்டா வேணும், தேர்ட் எலிமெண்ட் வந்து ஃபர்ஸ்டா வேணும். ஸோ செகண்ட் எலிமெண்ட் ஃபோர்த்தா வேணும், ஃபோர்த் எலிமெண்ட் செகண்டா வேணுங்கிற மாதிரி அலைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்மளோட அலைன்மெண்ட் ஆர்டரும் வந்துட்டு நமக்கு ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி அலைன் ஆயிருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் ஃப்ளெக்ஸ் க்ரோங்கிற கிளாஸ் நேம் வந்து யூஸ் பண்ணி இந்த எலிமெண்ட்டை மட்டும் எனக்கு பெருசு பண்ணி காமி அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ இதில் நான் வந்துட்டு ஃப்ளெக்ஸ் க்ரோ ஹைஃபன் 2ன்னு கொடுக்குறேன். ஓகே. ஸோ தேர்ட் எலிமெண்ட் மட்டும் எனக்கு ஃப்ளெக்ஸ் க்ரோன்னு கொடுத்ததுனால எனக்கு அந்த எலிமெண்ட் மட்டும் எனக்கு 2 டைம்ஸ் வந்துட்டு பெருசாகி இருக்கு. ஓகேவா? பேக்ரவுண்ட் ஸ்பேஸ் வந்துட்டு இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ அந்த ஸ்பேஸிங் வந்துட்டு எனக்கு இருக்கிற எலிமெண்ட் வந்து ஃபில் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுற கிளாஸ் நேம் தான் வந்துட்டு ஃப்ளெக்ஸ் ஃபில். ஸோ இதுலேயே வந்துட்டு நான் ஃப்ளெக்ஸ் ஹைஃபன் ஃபில்லுங்கிற கிளாஸ் நேம் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு இந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த எலிமெண்ட் வந்துட்டு அந்த ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிடுச்சு. ஸோ இப்போ நான் செகண்ட் எலிமெண்ட்டுக்கு வந்துட்டு நான் ஃப்ளெக்ஸ் ஃபில் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெண்டும் அட்ஜஸ்ட் ஆகிட்டு அந்த ஃபுல் பேக்ரவுண்டே வந்துட்டு அதை கவர் பண்ணிடும். ஓகேவா? லாஸ்ட் எலிமெண்ட்டுக்கு ஃப்ளெக்ஸ் ஃபில்லுன்னு கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ எல்லா எலிமெண்ட்டும் வந்துட்டு எனக்கு ஈக்குவலாக வந்துட்டு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணி எடுத்துக்கிச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஃபோர்த் எலிமெண்ட்டுக்கு ஃப்ளெக்ஸ் ஷ்ரிங்க்னு கொடுக்குறேன். ஓகே. ஃப்ளெக்ஸ் ஷ்ரிங்க்னு கொடுத்துட்டு 2ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு அந்த ஃபோர்த் எலிமெண்ட் மட்டும் நான் ஷ்ரிங்க்னு கொடுத்ததுனால அந்த எலிமெண்ட் மட்டும் சின்னதாயிருச்சு. ஓகேவா? ஸோ இந்த ஃப்ளெக்ஸ் க்ரோன்னு கொடுத்தனால இந்த எலிமெண்ட் மட்டும் 2 டைம்ஸ் வந்து பெருசாகிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மளோட எலிமெண்ட்ஸை வந்துட்டு பெருசு பண்ணுறதோ இல்லை சின்னது பண்ணுறதோ இல்லை அந்த எலிமெண்ட் இருக்கிற ஸ்பேஸிங் வந்துட்டு அதை ஆக்குபை பண்ணிக்கிறதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கிளாஸ் நேம்ஸ் தான் வந்துட்டு ஃப்ளெக்ஸ் க்ரோ, ஷ்ரிங்க் அண்ட் ஃப்ளெக்ஸ் ஃபில். ஓகேவா?
ஸோ நம்ம டீஃப்ளெக்ஸுங்கிற கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிட்டு, லைன் பை லைன் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு சைட் பை சைடு ஈஸியா அலைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளெக்ஸ் ரோ, ரிவர்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட ஹாரிசான்டல் வைஸ் அந்த நம்மளோட அலைன்மென்ட் டைரக்ஷன சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளெக்ஸ் காலம் ரிவர்ஸ் யூஸ் பண்ணி வெர்டிகல் வைஸ் வந்துட்டு நம்ம அலைன்மென்ட் டைரக்ஷன சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்டிஃபை கன்டென்ட் அண்ட் ஸ்டார்ட், எண்ட், சென்டர் யூஸ் பண்ணி ஹாரிசான்டல் வைஸ் வந்து நம்மளோட எலிமெண்ட்ஸ் அலைன் பண்ணிக்கலாம். ஸோ அலைன் ஐட்டம், ஸ்டார்ட், சென்டர், பேஸ் லைன், ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி வெர்டிகல் வைஸ் வந்துட்டு நம்மளோட எலிமெண்ட்ஸ் வந்துட்டு அலைன் பண்ணிக்கலாம். ஸோ அலைன் செல்ஃப் யூஸ் பண்ணி இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் வந்துட்டு நம்ம ஸ்பெசிஃபிக்கா வந்துட்டு அலைன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம டிஃபரெண்ட் ஸ்க்ரீன் சைஸ்ல நம்ம எலிமெண்ட்ட வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்காக ஃப்ளெக்ஸ் ராப்ங்கிற கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஒவ்வொரு எலிமெண்ட்ஸோட ஆர்டர்ஸ சேஞ்ச் பண்றதுக்காக ஆர்டர் கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஒரு எலிமெண்ட் பெருசா வேணுங்கிறதுக்காக ஃப்ளெக்ஸ் ரோ. ஸோ அந்த ஒரு எலிமெண்ட் சின்னதா வேணும்னா ஃப்ளெக்ஸ் ஷ்ரிங்க். ஸோ இருக்கிற ஸ்பேஸ வந்துட்டு இருக்கிற எலிமெண்ட்ஸ் ஆக்குபை பண்ணிரு அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ற கிளாஸ் நேம் வந்துட்டு ஃப்ளெக்ஸ் ஃபில். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃப்ளெக்ஸ் யூட்டிலிட்டீஸ் இன் பூட்ஸ்ட்ராப். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நேவ் பத்தி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேப்பி கோடிங்.